ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்னைக்கு சனுஸ் கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் இருந்தால் சட்னி ரெடி. இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது நம்ம சட்னி பார்த்துட்டு வருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்றைக்கி சனுஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி. இது கார சட்னின்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவை, ரொம்பலாம் தேவையில்லை. ரொம்ப சீக்கிரமாக நம்ம அரைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். எல்லார் வீட்லேயும் டிஃபால்ட்டாக இது இருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம், நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி. நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு அளவாக தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி கூடவோ குறைச்சோ யூஸ் பண்ண வேணாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வர மிளகா, காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தாங்க, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதோடு நம்ம உப்பு சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும், இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி. நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ சேம் அதே ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தக்காளி இது வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இது வரமிளகாய் சேர்த்தியாச்சு. இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கலர் பார்த்திங்கன்னா டல்லாக தான் இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப ரெட்டிஷாலாம் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம தாளிக்கிறப்போ நல்லாவே கலர் வரும், நம்ம காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கனால. ஸோ இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் கடாய் வச்சுருக்கேன். இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கேன், தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துனோடனே நம்ம வந்து இங்கே அரைச்சி வச்சுருக்க தக்காளி சட்னியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதில் ஆல்ரெடி நான் வந்து உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ உப்பு சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் அரைக்கிறப்போ உப்பு போடாமல் இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில். இப்போ இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வந்து நம்மளுக்கு கொதிச்சு அந்த பச்சை வாசனை போகும். அந்த பச்சை வாசனை இருந்தாலுமே நல்லாயிருக்கும், அது ஒரு தனியாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இட்லியோடு சாப்பிடும்போது. இல்லை பச்சை வாசனை வேண்டாம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து கொதிக்க வைங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பச்சை வாசனை போயிடும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலர் ஓரளவுக்கு நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு. கேமராக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நல்லாவே ரெட்டிஷ் ஆயிடுச்சு. நம்ம வரமிளகா போடுறத பொறுத்து நம்மளுக்கு கலர் கிடைக்கும், தக்காளி போடுறத பொறுத்து. நான் எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக போட்டிருக்கேன், ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது. நீங்கள் தக்காளியும் வரமிளகாவும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கலர் நல்லா கிடைக்கும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கிடுவோம். இறக்கிட்டு நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது சுட சுட இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா இருக்குங்க. சரி இதை வந்து நம்ம இப்போ இறக்கிடுவோம். சட்னி ரெடி, இட்லி ரெடி, நம்ம சாப்பிட்லாம். இப்போது இட்லிக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடான இட்லிக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.